ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் 600 சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் டு ஆல். ரெசிஸ்டர்னா என்ன, ரெசிஸ்டரோட யூனிட்டு, ரெசிஸ்டரை மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டோட்டலாக தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கலர் கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ரெசிஸ்டர். இது வந்து எதனுடைய ரெசிஸ்டர்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் ரெசிஸ்டர். உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்தால் அந்த மல்டிமீட்டர்னு ஓம்னு வச்சுக்காங்க. ஸோ இந்த மீட்டரோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர். இதில் வந்து ரெசிஸ்டரோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம். ஸோ ஓம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்காங்க. நீங்கள் ஓம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சொல்லி கண்டினியூட்டி தானே செக் பண்ணணும். கண்டினியூட்டினா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டரில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஓம் வச்சு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓம்ன்ற சிம்பிள் காட்டுற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக தான் வைக்கணும். மல்டிமீட்டர் இருந்தால் ஈஸியாக நீங்கள் ஓம் வைக்கலாம். இந்த மாதிரி டிஜிட்டல் கிளாம்ப் மல்டிமீட்டர் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும். ஸோ வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு ரெசிஸ்டராக தானே செக் பண்ணலாம். ஸோ வந்து இதனுடைய சைஸை பார்த்து பாருங்கள். உங்களுக்கு சைஸு கலர் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் இது இவ்வளோ சைஸில் இருக்குது, ஏன் இது இவ்வளோ டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இது மட்டும் பாருங்கள், கலர் எதுவும் இல்லாத பிளாக் கலரில் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் சைஸில் தானே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸில் ரொம்ப மைனூட்டாக தானே இருக்கும். இந்த மாதிரி ரெசிஸ்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி நிறைய பார்த்துருப்பீங்க. லேப்டாப்பு, ஃபோன், மொபைல் ஃபோன்ஸு, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டர் தான் இருக்கும். மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சது எல்லாமே வந்து இந்த த்ரூ ஹோல் ரெசிஸ்டர் தான். இது ஏன் த்ரூ ஹோல்னு சொல்கிறோன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லீடு இருக்குது. லீடு வந்து பேக் சைடு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதனுடைய சைஸஸ்லாம் பாருங்கள், வாட்டேஜை பொறுத்து இதனுடைய சைஸஸ்லாம் வந்து மாறும். ஸோ ஆஃப் வாட், 1 வாட், 2 வாட், 3 வாட், 5 வாட் அப்படின்னு சொல்லிட்டு இதனோட வாட்டேஜை பொறுத்து இதனோட சைஸஸ்லாம் மாறும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ கலர் கோடை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணுறோம். கலர் கோடை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து பொலாரிட்டி கிடையாது. பொலாரிட்டினா வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கிடையாது. இதுதான் லீடு. இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு, பிளாக் கலர் இருக்கிறது வந்து மைனஸு. பொலாரிட்டி ப்ளஸ் மைனஸ் இல்லாதனால நீங்கள் எப்படி வேணால் ரெசிஸ்டர் வச்சு செக் பண்ணலாம். இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.4, 9.5 அந்த மாதிரி காட்டுது. அப்ராக்சிமேட்டாக இது வந்து 10K ரெசிஸ்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்றதுனால நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டர் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஆஃப் வாட் வந்து நம்ம செக் பண்ணியாச்சு. அடுத்து 1 வாட் ரெசிஸ்டர் எடுத்து செக் பண்ணலாம். இந்த 1 வாட் ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலரன்ஸ் வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும். டாலரன்ஸ்னால் வந்து அதாவது ரெசிஸ்டருடைய வேஸ்ட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லா ரெசிஸ்டரையும் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெசிஸ்டர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு நான் அதை வந்து அடுத்தடுத்தது சொல்கிறேன். ரெசிஸ்டருடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம். நம்ம கடைக்கு போகிறோங்க, அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, பால் வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. நம்ம கடையில் போய் என்ன சொல்லுவாங்க, 1 லிட்டர் பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை 1/2 லிட்டர் பால் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லிட்டர்னு சொல்கிறத வந்து அதனுடைய யூனிட் சொல்லுவாங்க. அதேமாரி ரெசிஸ்டரோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு ரெசிஸ்டரில். ரெசிஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. வாட்டேஜை பொறுத்து மாறும். நீங்கள் எந்த அளவுக்கு பிக் சைஸ் வாட்டேஜ் அதிகமாக வரீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பவர் வந்து அதிகமாக தாங்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறன் இருக்கும். கலர் கோடை வச்சு இது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்ன பார்த்தீங்கன்னா கலர் கோடை ஷார்ட்கட் சொல்கிறோம் பாருங்கள். பிபி ராய், கிரேட் பிரிட்டன், வெரி குட் ஒயிட்னு சொல்லிட்டு ஈஸியாக இருந்துன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் எதுனா ரிப்பேர் பண்ணுறீங்கனாலையும் ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் எதுனா ரெசிஸ்டர் ஃபால்ட்டுனா ஸோ இப்படி தான் வந்து வச்சு செக் பண்ணுவாங்க. ரெசிஸ்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாருனா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிஸ்டருடைய வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரெசிஸ்டரில் எல்லா ரெசிஸ்டரும் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு கலர் இருக்கும். கலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஆர் சில்வர் கலர்னு எதனா ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் தான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணணும். கோல்டு ஆர் சில்வர் கலர் தான். அதுக்கு ஆப்போசிட்டில் கலரை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தானே கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன காட்டுதுன்னா 17 ஓம்னு காட்டுது. 70 ஓம் மீன்ஸ் அது 22 கிலோ ஓம். இது வந்து நெட்வொர்க் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ரெசிஸ்டரில் ஒரு டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரெசிஸ்டர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டர் இல்லாத கண்டிப்பாக பிரிண்டர் சர்க்யூட் போர்டு ஆர் மதர் போர்டுன்னு உங்களுக்கு த்ரூ ஹோலில் இருக்கும், இல்லைனா வந்து எஸ்எம்டியில் இருக்கும். 99% சொல்லுவேன். இது இல்லாத கண்டிப்பாக பிரிண்டர் சர்க்யூட் போர்டு தான் இருக்காது. ஒன்று த்ரூ ஹோல் ரெசிஸ்டர் இருந்துடும், இல்லை வந்து எஸ்எம்டி ரெசிஸ்டர் வந்து இருந்துடும்.
உங்ககிட்ட என்ன பிரிண்டட் சர்க்யூட் போர்டு இருந்தால் சொல்லுங்கள். இல்லைனா கூகுளில் தானே மொபைல் பிரிண்டட் சர்க்யூட் போர்டுன்னு அடிங்க. மொபைல் பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் கூட இந்த ரெசிஸ்டர் இருந்துன்னு இருக்கும். இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4, அதாவது இதனுடைய பார்ட் நம்பர் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம 4701 இருக்குது. அப்படின்னா வந்து 4700 ஓம். நீங்கள் வந்து இது எப்படி சொல்லலாம் 4.7K ஓம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 4800 வருது. இப்போ 4.8K. இந்த எஸ்எம்டி ரெசிஸ்டருக்கு வந்து டாலரன்ஸ் இருந்துன்னு இருக்கும். அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெசிஸ்டர்லாம் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கலர் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு கோல்டன் கலர் இருக்கும். அப்போ கோல்டன் கலரை தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கோல்டன் கலர் இல்லாத ரெசிஸ்டர்லாம் எப்படி சொல்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு கலர்ஸ் இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இருக்கும். அடுத்த ரெசிஸ்டர் காட்டுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரே இருக்காது. கோல்டன் கலர் இல்லாத கலர்லாம் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா வியூ பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் இருக்குது. அதனால் இது வந்து கோல்டன் கலர் வந்து லாஸ்ட் கலர் +or-5 கோல்டனாகவே. இதில் வந்து அந்த கோல்டன் கலர் இல்லை. அதனால் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஸோ நல்லா இந்த இடத்துல ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு புரியுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கலரும் வந்து சேமாக இருக்கும். இந்த ப்ரௌனுக்கும் இந்த எல்லோவுக்கு மட்டும் இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ள கொஞ்சம் லென்த்தான கேப் இருக்கும். மற்ற கலர் கூட கம்பேர் பண்ணக்குள்ள இந்த கலருக்கு மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து இதுதான் வந்து கடைசி லாஸ்ட் கலர்னு அர்த்தம் உங்களுக்கு. அதாவது ப்ரௌனுக்கு வந்து 1%ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் இருக்கும். அதனால் லாஸ்ட் கலர். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து எஸ்எம்டி ரெசிஸ்டர். நான் சொன்ன எஸ்எம்டி ரெசிஸ்டர். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ரெசிஸ்டர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ரெசிஸ்டரை பற்றி தெரிஞ்சிங்கனாலே மற்ற ரெசிஸ்டர்லாம் ஈஸி. இது வந்து த்ரூ ரெசிஸ்டர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வாட்டேஜை பொறுத்து அதில் சைஸஸ்லாம் மாறும் பாருங்கள். எங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து வாட்டேஜை பொறுத்து மாறதுனால இதனுடைய சைஸஸ்லாம் வந்து மாறி இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு போர்டு காட்டுறோம் பாருங்கள். இந்த ரெசிஸ்டர்லாம் பாருங்கள். இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் மட்டும்தான் இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா இதில் வந்து 0 ஓம் ரெசிஸ்டர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ரெசிஸ்டர். வோல்டேஜ் டிவைடராகவும் சம் ஆஃப் சர்க்யூட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டரோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிசி போர்டு எல்லாத்துலேயுமே. வந்து ரெசிஸ்டரோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம்ஸு. அதனால தான் நம்ம மல்டிமீட்டரில் வைக்கக்குள்ள எல்லாத்துலேயுமே வந்து ஓம் வந்து அதனுடைய சிம்பிள் வச்சு நாம் வந்து பண்ணுறோம். ரெசிஸ்டருடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா R=V/I. ஆர்னா வந்து ரெசிஸ்டன்ஸ், வீனா வந்து வோல்டேஜ், ஐனா வந்து கரண்ட். ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்டோட வேல்யூ வந்து குறையும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டரோட டைப் பார்த்தீங்கன்னா கார்பன் கம்பர்ஷியல் ரெசிஸ்டர், ஒயர் ரவுண்ட் ரெசிஸ்டர், திக் ஃபிலிம் ரெசிஸ்டர். திக் ஃபிலிம் ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஃபியூசபிள் ரெசிஸ்டர், செராமிக் ரெசிஸ்டர், மெட்டல் ஆக்சைடு ரெசிஸ்டர். தின் ஃபிலிம் ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர், மெட்டல் ஃபிலிம் ரெசிஸ்டர். இந்த மாதிரி டைப்ஸ்லாம் வந்துருக்கு. இந்த டைப்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ஒயிட் கலரில் மெகான் எழுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயர் ரவுண்ட் ரெசிஸ்டர். இந்த ப்ளூ கலரில் கலர் கோடிங்கோட இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபிலிம் ரெசிஸ்டர். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து கார்பன் கம்போசியல் ரெசிஸ்டர். உங்களுக்கு எதுனா டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வேரியபிள் ரெசிஸ்டர்ல இருந்து டைப்ஸ் வந்து இருக்கு. பொட்டன்ஷியோமீட்டர், ரியோஸ்டாட், ட்ரிம்மர் பொட்டன்ஷியோமீட்டர், டியூல் கேங் பொட்டன்ஷியோமீட்டர், ஸ்லைடு பொட்டன்ஷியோமீட்டர், டியூல் ஸ்லைடு பொட்டன்ஷியோமீட்டர், சிங்கிள் டர்ன் பொட்டன்ஷியோமீட்டர், அலோ ஷாஃப்ட் பொட்டன்ஷியோமீட்டர். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் ரெசிஸ்டர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரெசிஸ்டர். அதாவது நம்ம வந்து வேரி பண்ணிக்கலாம். பட் அந்த ஃபிக்ஸ்ட் ரெசிஸ்டர்லாம் நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.